வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 20 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். வட இந்தியாவிலே நிகழ்வு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக உருவாக போகிற நிகழ்வு வட இந்திய பகுதிகள் வழியாக குஜராத் மற்றும் அதன் எல்லையோர பாகிஸ்தான் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளுக்கு கடுமையான ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவை இந்த மாத இறுதிக்குள் கொடுக்க இருக்கிறது. அடுத்தடுத்த 2-3 நிகழ்வுகள் இப்படி குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு சென்று வடமேற்கு இந்தியாவின் குஜராத் ஒட்டியுள்ள பகுதி மற்றும் ராஜஸ்தான், பஞ்சாப், அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்த பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாநிலங்கள் நோக்கி திரும்பும். படிப்படியாக குஜராத்திற்கு பிறகு மகாராஷ்டிரா பிறகு கோவா மற்றும் கர்நாடகா என்று நிகழ்வுகளோட வழித்தடம் மாறி அமையும். தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே சீனா மற்றும் தாய்வான் சென்றிருந்தாலும் அடுத்த நிகழ்வு அது சீன பகுதிக்கும், அதற்கு அடுத்த நிகழ்வு சீன பகுதியை தொட்டுக்கொண்டே வியட்நாம், கம்போடியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் வழியாக வங்கக்கடலுக்கும் வரும். இந்த நிலையில வெப்பசலன இடிமழை பொழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். இந்த மாத இறுதியில தென்மேற்கு பருவமழை சற்று வலுப்பெறும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1ஆம் தேதியிலிருந்து நன்றாகவே வலுப்பெறும். ஆகஸ்ட் 2, 3, 4 இந்த தேதிகளில் 10ஆம் தேதி வரை வலுத்த தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டின் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை, தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை என்று ஆகஸ்ட் முதல் வாரத்திலே பரவலாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே வலுத்திருக்கும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழைப்பொழிவும் தூறல் மழைப்பொழிவும் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் பெருந்தூறல் மழைப்பொழிவு, நனைக்கும் மழைப்பொழிவு எல்லாம் காணப்பட்டது. வால்பாறையில் 2 சென்டிமீட்டர் சிங்கோனா, வால்பாறை விஓஓ ஆபீஸ் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி குன்னத்தூர் 17 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரம் பவானி அருகே, அதாவது சூரியம்பாளையம் 24 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் வடுகப்பட்டி 22 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. வடுகப்பட்டி. அதே போல சேலம் மாவட்டம் வீரபாண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய கடத்தூர் அக்ரஹாரா 28 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது நல்ல மழை பொழிந்திருக்கிறது. 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் தூறல் நனைக்கும் மழை பொழிவு காணப்பட்டது. அதாவது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை, வடகோடி மாவட்டங்கள், திருவள்ளூர் கிடையாது, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலையும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும், டெல்டா மாவட்டங்கள்லையும், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை பொழிவு காணப்பட்டது. இந்த நிலை இப்படியே இருந்துட்டே இருக்கும். அதாவது இன்றைக்கு தேதி 20, 22ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்புல கிடைக்கும். ஆனால் ஒதுக்குதலுடன் தான் 22, 24 இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல கிடைக்கும். 24 இருந்து கேரளாவில் சாரல் மழை பொழிவு கணவாய் பகுதிகளில் லேசாக நுழையும், நனைக்கும் மழையாக நுழையும். 25, 26 இன்னும் கொஞ்சம் கூடுதல் நனைக்கும் மழையாக மாறும். 27க்கு மேல் 31க்குள் ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நனைக்கும் மழை லேசான மழையாக மாறும். அப்போ வால்பாறையில் 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும். அப்போ கூடலூர், பந்தலூர் 5-6 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும். கன்னியாகுமரிலையும் அது போல அப்படியே படிப்படியாக மழை அதிகரிக்கும். மாத இறுதி நாளில் நன்றாகவே 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி, வால்பாறையில் பொழியும். கணவாய் பகுதிகளில் நன்றாக சாரல் எட்டும். தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை பொழிவு மாத இறுதி நாட்களிலே படிப்படியாக பரப்பில் 24 விட 25 கொஞ்சம் கூடும், 25 விட 26 கூடும்னு மாத இறுதி நாளில் கொஞ்சம் பரப்பில் கூடி இருக்கும். நன்றாக தென்மேற்கு பருவமழையும் நன்றாக ஒரு வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தமிழ்நாட்டிலே பொழியக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து.
2-3 ஆடிப்பெருக்குல இருந்து வச்சுங்க. ஆகஸ்ட் 3 நல்ல மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன இடிமழைப்பொழிவும் தமிழ்நாட்டிலே கிடைக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவை நிகழ்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். பாகிஸ்தானுக்கும் குஜராத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு, அதாவது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விட்டு, பாருங்க நல்லா பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம் மும்பை சூரத்னோம். இப்ப நாம என்ன சொல்ல போறோம்னா சூரத், அகமதாபாத், அப்படியே துவாரகா, அப்படியே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் மற்றும் ராஜஸ்தானோட ஒட்டுமொத்த பகுதி ஜோத்பூர் மற்றும் எல்லாமே அப்படியே பாலைவன பகுதிகளில் கூட, ராஜஸ்தானோட பாலைவன பகுதிகள் கூட, அதே போல பாகிஸ்தான், பஞ்சாப் அந்த பகுதி எல்லாமே வரக்கூடிய, அதுவும் குறிப்பாக ராஜஸ்தான், குஜராத்தில் இந்த மாத இறுதி நாளாம் ஆகஸ்ட் மற்றும் 1, 2, 3 தேதிகள்லையும் பாதிக்கும் மழைப்பொழிவு, மிக கனமழை, அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. அந்த நிகழ்வு அங்கே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதே வேளையில அப்படியே ஒடிசா கடலோரம், மேற்கு வங்க கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி இருந்து கொண்டு இமயமலை ஓர மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அது மேற்கு நோக்கி நகரும். இந்த வேளையில பசிபிக் பெருங்கடல்ல தென்சீன கடலின் வடக்கு பகுதி, சீன எல்லையோர பகுதி நோக்கி நிகழ்வு நகர்ந்து வரும். அந்த நிகழ்வு அப்படியே வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு முதல் வாரத்தில் வந்து சேரும். அப்புறம் அதுக்கப்புறம் முதல் வாரத்தில் வருவது வடகிழக்கு மாநிலங்களுக்கு, அடுத்து 2வது வாரத்தில் வருவது வடகிழக்கு மாநிலத்தின் வங்கக்கடலோர பகுதிகளுக்கு, அடுத்த நிகழ்வு வங்கக்கடலின் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கு, அடுத்தடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிகளுக்கு, அடுத்தடுத்த நிகழ்வு மத்தியாந்திர பிரதேசம், தெற்காந்திர பிரதேசம் என்று நிகழ்வுகள் ஆகஸ்ட் செப்டம்பரிலே வர தொடங்கிவிடும். ஒன்றன் பின் ஒன்றாக பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு வங்கக்கடலுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவில தீவிரப்படுத்தும். அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி உருவாகி கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கு, அதாவது முதல்ல குஜராத்துக்கு கொடுக்க போகிற அந்த ஆகஸ்ட் முதல் வார நிகழ்வு, அடுத்தது குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிற்கும், அடுத்தது மகாராஷ்டிரா கோவாவிற்கும், அதற்கு அடுத்தது கர்நாடகாவிற்கும், அடுத்தது தெற்கு கர்நாடகா வடக்கு கேரளாவிற்கும், அடுத்தது ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகாவிற்கும் பருவமழையை தீவிரப்படுத்தும் வகையில் செட் ஆகும். ஆக இவை உங்களுக்கு நாட்கள் நகராத காரணத்தினாலே சந்தேக பார்வையிலையும் மனதை கஷ்டப்படுத்தும் வகையிலையும் பல்வேறு செய்திகள் வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதில் பெரிய சவாலாக இருக்கிறது. ஜூன் ஜூலை 2 மாதத்திலையும், அதுவும் ஜூலை மாதம் 20 தேதி தான் ஓடிட்டு இருக்கு. நாம திரும்ப திரும்ப சொல்றோம், வழக்கமா ஆகஸ்ட் தான் பருவமழை தீவிரமடையும். அதுவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆடிப்பெருக்கு நாளில் தீவிரமடைஞ்சாலும் அது அடுத்த 15வது நாள் தான் அணைகளை நிரப்பும் மழையாக மாறும். இருந்தாலும் அணைகளை நிரப்புவதற்கு, அதாவது ஒரு 2000, 5000, 10,000 கனஅடி என்று வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே கர்நாடக அணைகளுக்கும், நீலகிரி மாவட்ட அணைகளுக்கும், வால்பாறையில் இருக்கக்கூடிய சின்ன கல்லாறு போன்ற அணைகளுக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே கொடுக்க தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே படிப்படியா முதல் வாரத்தின் பிற்பகுதி 8ஆம் தேதி, 9, 10 தேதிகள்ல இன்னும் வழுக்கும். ஆகஸ்ட் மத்தியில இன்னும் வழுக்கும். 15ஆம் தேதிக்கு மேல் மேலும் வழுக்கும். இடையில ஒரு 2-3 நாள் வெயில் வந்தாலும் ஆகஸ்ட் 15க்கு மேல வழுக்கும்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆகவே ஆகஸ்ட் இறுதியில கர்நாடக அணைகளை நிரப்பும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அணைகளுக்கு நல்ல நீர்வரத்தை கொடுக்கும். அது அமராவதி உட்பட மறையூர் பகுதி மழைப்பொழிவும் நன்றாக இருக்கும். அதே போல திருமூர்த்திக்கும், அதே போல திருமூர்த்திக்கெல்லாம் ஆகஸ்ட் முதல் வாரத்துல நல்ல மழை தெரியுது. முதல் வாரத்துல அடுத்தபடியா முதல் வாரத்துல 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கிலேயே தெரியுது. அதே போல கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் இருக்கு. ஆகஸ்ட் 15க்கு மேல் தாங்க, அதாவது படிப்படியாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இறுதியில உண்மையை உணர வைக்கும். இறுதியில்னா ஆகஸ்ட் 15க்கு மேல உண்மையை உணர வைக்கும். கண்டிப்பா ஆகஸ்ட் இறுதியில கேரள கர்நாடக அணைகளை நிரப்பும். செப்டம்பர் முதல் வாரத்துல நல்ல ஒரு நீர்வரத்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கும். இறுதியில உபரி நீர் திறக்கும் வகையிலும் அமையும். கண்டிப்பா தென்சீன கடல் நிகழ்வு, பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு தென்சீன கடல், தாய்லாந்து வளைகுடா வழியாக, அதாவது வியட்நாம், கம்போடியா வழியாக வருவது படிப்படியா தாய்லாந்து வளைகுடா வழியாக செப்டம்பர் இறுதி, அக்டோபர் எல்லாம் வர தொடங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வடகிழக்கு பருவமழையை போலவே பொழிய போகும்.
செப்டம்பர் இறுதி, அக்டோபர் முன் 15 தேதியில. அக்டோபர் முன் 15 தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் அது தென்மேற்கு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் தான் வழக்கத்துக்கு மாறாக இந்த வருடம் தீவிரமடைய போகிறது. இந்த வருடம் செப்டம்பர் அக்டோபர்ல வழக்கத்திற்கு மாறான்னு சொல்வதை விட சில ஆண்டுகள்லாம் செப்டம்பர் அக்டோபர்ல தான் தீவிரம் அடைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு செப்டம்பர் அக்டோபர் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே அணைகளும் நிரப்பு மழையாகவும் சற்று அச்சுறுத்தும் மழையாகவும் இருக்கும். அதே போல அக்டோபர் 15 வரைக்கும், 15, 16, 17 வரைக்கும் கூட தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பலத்த மழை இருக்குங்க. வடகிழக்கு பருவமழையை நாம எதுவும் சாதாரணமா இந்த வருடம் நினைத்து விட வேண்டாம். கடந்த வருடம் கொடுத்திருந்தோம், இலங்கைக்கு வந்து தமிழ்நாட்டை தலைப்பாகையோடு விட்டுட்டு போயிருச்சு. ஆனால் இந்த வருடம் தமிழ்நாட்டிற்கு அது ஒரு நல்ல, அதாவது கடலோர பகுதிகளுக்கு ஒரு பாதிப்பு மழைப்பிடிப்பை கொடுத்தாதான் உள்ள நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும். கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக கூடுதல் மழை இருக்கு. சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும், குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும். வலுவான நிகழ்வும் உண்டு, சிறு நிகழ்வே வலுவான மழை தரும். மழைக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக படிப்படியாக இந்த எல்னினோ என்கின்ற இந்த குழப்பம் உங்கள் மனதை விட்டு விலகும், நம்பிக்கை பிறக்கும். எல்னினோ அதனால் வறட்சி என்கின்ற பேச்சு மாறி எல்னினோ வெள்ளத்தை கொடுக்கிறது, மழையை கொடுக்கிறது என்கின்ற பேச்சாக மாறி எல்னினோ வறட்சி என்றார்கள், அது தலைகீழ் மாற்றமாகி இருக்கிறது என்ற பேசு பொருளாக மாறும் அளவிற்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் பிற்பகுதி வடகிழக்கு பருவமழை காலம் அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயவுசெய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். பல்வேறு செய்திகளை மனதில் போட்டு அச்சம் பீதி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருக்க வேண்டும், அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும். அன்றைய துல்லிய அறிக்கையை திட்டமிட்டு பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக பொறுமை அவசியம், பொறுத்திருந்து பாருங்கள். ஆகவே உண்மை புரிய வரும். நன்றி.